பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 3ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். சங்கின் வலம் புரியும் சேவடி கிங்கிணியும் கை சரிவளையும் நானும் அரை தொடரும் கண் விசுபில் அமரர்கள் தந்தார் செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்திரனும் சமர்ப்பித்த உடனே மற்ற தேவர்கள் 30 கோடி தேவர்கள் இருக்காள், எல்லாரும் வந்துட்டாளாம். வந்து அவளும் தங்களால் இயன்ற கைங்கறி செய்யணும்னு நிறைய எடுத்துன்னு வந்தாளாம். என்னெல்லாம்? வலம்புரி சங்கு, கிங்கிணி, சரவளை, கையில் போட்டுக்கிற வளை, அரங்கான் கயிறு, அப்புறம் தோல் வளை எல்லாம் கொண்டு வந்தாளாம். கொண்டு வந்து பகவான் சமர்ப்பிக்கிறா. அவளும் சிறந்த திருவடிக்கு கீணி சமர்ப்பிக்கிறா. அப்புறம் வலம்புரி சங்கு கொடுக்குறா. அப்புறம் அழகிய கையில் அணியக்கூடிய அழகிய வளை, தோள்கள் நல்ல அழகாக திரண்டு இருக்கே, அந்த தோள்களுக்கு திருஷ்டி வராமல் இருக்க தோல் வளை, கழுத்துக்கு நல்ல தங்கச்சங்கிலி, அதுக்கப்புறம் இவாளும் அரங்கான் கயிறு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாளாம். இவன் எங்கேருந்து வர? அழகான வானுலகத்திலிருந்து அழகான பல இடங்கள் கொண்டதான் அந்த தேவலோகம். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்து இவளுக்கு சமர்ப்பிக்கிறா பகவானுக்கு. இந்த பகவானோட திருமேனி எப்படி இருக்கு? கருமுகில் போன்ற வண்ணம் கொண்ட திருமேனிக்கு அழகு எது தெரியுமா? இத்தனை ஆபரணங்கள் இருந்தாலும் எது ரொம்ப அழகு, சிறந்த ஆபரணம் அப்படின்னா சிவந்த கண்கள் தான். அப்படிப்பட்ட சிவந்த கண்ணை உடையவனே தாலேலோ. நீ யாரு? தேவகி சிங்கமே. தேவகிக்கு பிறந்தான் இல்லையா, அது பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியும் இல்லையா, அதனால தேவகி சிங்கமே தாலேலோ அப்படின்னு தாலாட்டு பாடுற.